200 வருட கடின பயணம், நிறைவேறா எதிர்பார்ப்புகள், அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்வதிலும் போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை, தேர்தல் காலத்தில் வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள் வானில் பறக்க, நிம்மதியான உறக்கமும் இன்றி வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இனியும் ஏமாற வேண்டுமா? சொந்த நிலம், பாதுகாப்பான குடியிருப்பு பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு வழங்க தவறியவர்கள் தொடர்பில் மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. எமது நாட்டுக்கு என்ன நடந்தது? நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? நாட்டின் அபிவிருத்திக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுப்பதில் அதிக பங்களிப்பை பெற்றுத் தருகின்ற தேயிலை, ரப்பர் பயிர் செய்கைக்கு தம்மை அர்ப்பணித்த ஒரு சமூகமாகவே மலையக மக்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். காலம் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் மலையக குடியிருப்புகளின் காட்சிகள் நூற்றாண்டு கடந்தும் அவ்வாறே உள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை நிமிர்த்துவதற்காக தமது வாழ்க்கையை பெருந்தோட்டங்களுக்கு ஆகுதியாக்கும் மக்களின் வாழ்வியலை இயற்கை அனர்த்தங்கள் தலைகீழாக புரட்டி போட்ட சம்பவங்களோ ஏராளம். மண்சரிவு அனர்த்தங்களில் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள் மாத்திரமின்றி மண்சரிவு அபாய வலயங்களுக்குள் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்படுவோரும் இங்கு அரிதானவர்கள் அல்ல. உயிர் உடைமைகளை இழப்பவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கூட பல போராட்டங்களுக்கு பின்னரே பாதுகாப்பான குடியிருப்பை பெற்றுக் கொள்கின்றனர். எனினும் மண் சரிவு அபாயத்திற்கு மத்தியில் வாழும் எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் அதே அபாய வலயத்திற்குள் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கொஸ்லாந்த மேரியபெத்த மண் சரிவு எமது நினைவிலிருந்து நீங்கி இருக்க வாய்ப்பில்லை. இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தகவல்களின் பிரகாரம் 16 சடலங்கள் மீட்கப்பட்டதுடன் 192 பேர் காணாமற் போயுள்ளனர். மண் சரிவில் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொஸ்லாந்த மக்கள் தினியவில் சுமார் 75 வீடுகள் கட்டப்பட்டு குடியமர்த்தப்பட்டாலும் மேரியபெத்த இலக்கம் 13-14 லயன் நரைகளில் வாழும் சுமார் 20 குடும்பங்கள் தொடர்ந்தும் அபாய வலயத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். நாட்டின் அபிவிருத்திக்காக மக்களின் இருப்புக்காக தம்மை அர்ப்பணித்து விட்டதாக மார்த்தட்டுவோர் கொஸ்லாந்த மேரியபெத்தவை போன்று பூனாங்கலை கபரகல பிரதேசத்தையும் மறந்துவிட்டனர். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏற்பட்ட மண்சரிவில் பாதிக்கப்பட்ட கபரகலையைச் சேர்ந்த 52 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று வரையில் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையிலேயே தமது நாட்களை நகர்த்துகின்றனர். வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் என்றோ ஒரு நாள் விடிவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் 242 பேர் முகாம்களில் தங்கியுள்ளனர். பதுளை மாவட்டத்தின் சில பகுதிகளின் நிலை அவ்வாறு இருக்க, தலைநகரத்திலிருந்து ஓரிரு மணித்தியாலங்களில் சென்றடையக்கூடிய எட்டியாந்தோட்டை 11 தோட்டத்தின் நிலையம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க தூண்டுகின்றது. மண்சரிவு அபாயத்தினால் 2016ஆம் ஆண்டு பிரதேச மக்கள் ஆபத்தான இடங்களை விட்டு வெளியேற்றப்படுகின்றனர். ஆபத்தான இடங்களை விட்டு அகற்றப்படும் இவர்கள் தங்க வைக்கப்படும் இடமோ எவ்வித அடிப்படை வசதிகளும் மற்ற பகுதியாகும். 21 குடும்பங்கள் தங்கியிருக்கும் தற்காலிக கூடாரங்களே இவை. முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 42 பேர் கடந்த 8 வருடமாக இங்கு தங்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் 5 தடவைகள் நாட்டின் அதி உயர் பதவிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டதுடன் அரசாங்கங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. எனினும் இவர்களின் வாழ்க்கையோ கூடாரங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது. உலகில் 2 நாடுகளுக்கும் இடையிலான யுத்தங்கள், கட்சிகளுக்கு இடையிலான பிளவுகள் பற்றியெல்லாம் பேசும் எமது அரசியல்வாதிகள் நுவரெலியா ராகலையில் தீக்கிரையான வீடுகளுக்கு தீர்வு வழங்காமை கவலை அளிப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். நுவரெலியா ராகலை மத்திய பிரிவு தோட்டத்தில் 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் 20 வீடுகள் தீக்கிரையாகின. சிறிது காலம் கூடாரங்களிலும் கூலி வீடுகளிலும் வசித்தாலும் நிரந்தர தீர்வு கிடைக்காதவர்கள் மீண்டும் அதே வீடுகளுக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். ஒரு சில உதாரணங்களே இவை. மக்களின் பாதுகாப்பான இருப்பிட வசதியை ஏனும் உறுதிப்படுத்த முடியாமற் போனவர்களை மக்கள் அத்தனை எளிதாக மறந்து விடுவார்களா? இவர்களின் வாக்குகளாலும் சந்தா பணத்தினாலும் வயிறு வளர்த்தவர்கள் கடந்த காலங்களில் இவர்களின் எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுத்தார்கள்? நாட்டின் ஏனைய சமூகங்களுக்கு நிகராக எம்மவர்கள் காணி மற்றும் குடியிருப்பு உரிமையுடன் முன்னோக்கி செல்வது எப்போது சாத்தியமாகும்? இந்த கேள்விகளுக்கு மக்கள் பதில் தேட வேண்டிய காலம் தற்போது நெருங்கி வருகின்றது. நம்
நாட்டிற்கு நடந்தது என்ன?